கூடாது பாரு, எத்தனை பேர் வந்திருக்காங்க உன்னை பார்க்க. தூக்கம் வருது. எந்திரிச்சு பாரு. பார்க்க சொல்ல எல்லாம் கை தட்டுங்க ஓடலாம். இது என்ன ஊர்மா? இல்ல எனக்கு தெரியும்டா, இருந்தாலும் அவங்க எனக்கு தெரியாத ஊரு. அவங்கள்ட்ட கேட்டுக்கோ. இது திருச்சியில தான் இருக்கு சரியா? கல்வாரி மலை தான் இருக்குதுன்னு தெரியாதா? கருமாரி கல்வாரிலடா கருமாரி. எது கூப்பிட்டேன் இவங்களா பாக்கணும் சொன்னாங்க, அதான் கூப்பிட்டேன். வசனமா? அதுக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ்னா என்னன்னு சொல்ல. கிறிஸ்துமஸா? ஆமா, கிறிஸ்துமஸ் எது கொண்டாடிட்டு இருக்கோம்? கிறிஸ்துமஸ். அது என்னன்னு சொல்லு. இன்னைக்கு இயேசு பிறந்தாரு. இன்னைக்கு இயேசு பிறந்தாரா? இயேசு பிறந்தாருடா. இல்ல. இல்லையா? அவர் இன்னைக்கு பிறந்தாரு. பிறந்தாரே. அவர் 25ஆம் தேதி இப்ப பிறக்கல. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரு தெரியுமா? எத்தனை வருஷம் இருக்கா? தெரியா? காலண்டர்ல எத்தனை வருஷம்? தெரியும். இருந்தாலும் யாரையாவது ஓடுறான் பாரு, ஓடுறான் பாரு. பத்தியா நீ கூப்பிட்ட வேற யாராவது கூப்பிட்ட? அந்த சோப்பு சட்டியா? மைக் எடுத்துக்கோ. மைக் எடுத்துக்கணுமா? மைக் சொல்லுங்க. என் பேர் சஞ்சய். சஞ்சய் என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். 8 படிக்கிறியா? 8 படிக்கிற? ஆமா. ஆமா சொல்லு தானே. ஆமா சொல்லு, அவன் என்ன சொல்ல மாட்டான் சரியா? ஏன் நான் உன்கிட்ட கேட்டறேன். நீங்க பாருங்க. நீ பேசிக்க. சஞ்சய். இயேசு எதுக்காக பிறந்தாரு? சஞ்சய் எதுக்காக பிறந்தாரு தெரியல. தெரியலையா? நான் சொன்ன கேட்டியா? கேட்டிக்கிறேன். ஓகே, இயேசு உன்னை பார்க்க தான் பிறந்தாரு. என்ன பார்க்க தான் பிறந்தாரா? சரியா? ஓகே, நீ இயேசு பாத்தியா? நான் பார்க்கல. ஏன் பார்க்கல? ஏன் பார்க்கல? ஏன்னா உனக்கு தெரியாது. உனக்கு கேட்டனா? தெரியாது சொல்லி கொடுக்க தப்பு இல்லடா. உனக்கு சரி, உனக்கு கேட்ட சொல்லு. இயேசு உனக்கு வந்தாரா வரலையா? வரல. வரலையா? அப்புறம் அவன் வரலன்னா வரலன்னு தான் சொல்லுவான். சரி, இயேசு உனக்கு வரணும்னு ஆசைப்படுறியா? வரேன். ஆசைப்படுறியா? இல்ல கண்ணை மூடு. நான் சொல்றேன் சொல்லு. அன்புள்ள இயேசுவா. என்னடா அன்புள்ள இயேசு? அவனை கண்ணை மூடி நீ பாட்டு பேசாம இருக்க. இல்லனே, நீங்க முதல்ல சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இயேசு பத்தி சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லிட்டாங்கடா நிறைய. ஏன் சொல்லிட்டா உனக்கு? சொல்லலையா? நீங்க சொல்லுங்க. நான் சொல்லட்டா? சரி, நான் சொல்றேன். இயேசு வந்து ரொம்ப நல்ல தெய்வம். நமக்காக இந்த உலகத்துல இது எத்தனாவது வருஷம் காலண்டர்ல நடக்குது? 2023. இல்ல 2023 தான். ஓகே, 2023. அந்த 2023 வருஷம் நடக்குதா? அடுத்த வருஷம் எத்தனை நடக்குது? 2024. சரியா? அப்ப இந்த 2024 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்தது தான் இது 2024 வருஷம். அப்ப இயேசுக்கு எத்தனை வயசு? 2024. சரியா? அவர் வந்தவர் என்ன சொன்னார்னா, இந்த உலகத்திலேயே எந்த கடவுளும் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சார். என்ன தெரியுமா? உனக்கு தெரியுமாடா? எனக்கும் தெரியாது. அவனை கேட்கிறேன். இல்லனே, நீ சொல்லிட்டு இருந்தீல, அதான் கேட்டேன். ஃப்ளோலா வேண்டாம். எதுக்கு வந்தாருன்னு சொல்லு பாப்போம். என்னன்னா தெரியல, நீங்களே சொல்லுங்க. இயேசு உலகத்துக்கு வந்த நோக்கமே மனுஷனுக்காக ரத்தம் சிந்துறது. மனுஷனுக்காக ரத்தம் சிந்துறது. அதாவது இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோ, அப்பெல்லாம் என்ன செய்வாங்க? ஏதாவது வேண்டுதல் பண்ணுவாங்க இல்லையா? வேண்டுதல் பண்ணும்போது என்ன செய்வாங்க? அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா என்ன செய்வாங்க?
கோழியா ஆடுவா வெட்டுவாங்க இல்லையா? கடா வெட்டுவாங்க. சண்டை யாரு சொல்றது? நான் கேட்டத ஓடிக்க. இங்க வந்து நிக்கிறேன். மூக்குல குத்து போடு. கூட்டம் யோடா. யோடா. ஓடிட்டான் பாரு அதுக்கு. பாத்தியா? ஓடி வரேன். இல்ல இருக்கு இருக்கு. பாத்தியா? ஓட்டனடா. யோடா. நீ கேட்டனா? எதுக்கு கடை வெட்டுறாங்க? அதான்டா கோயிலுக்கு வெட்டுறாங்க. எதுக்காக வெட்டுறாங்க? கோயில் யாருக்கு வேண்டுதல்? உங்களுக்கு. இல்லடா எனக்கா எனக்கு வேண்டுதலா? ஏய் சொல்லுடா. என்ன சொல்லுடா? என்னடா சொல்ற? வேண்டுதல் செஞ்சாங்களா உங்களுக்கு? எனக்கு வேண்டுதல் செஞ்சாங்களா எனக்கு தெரியல. சரி, யாருக்கோ ஒருத்தங்க வேண்டுதல் நடக்கும்போது அந்த கோழி என்ன செய்றாங்க? வெட்டுறாங்க. யாருக்கு நடந்துச்சு? ஏசப்பாவுக்கு நடந்துச்சு. யாரு வேண்டுதல் செய்றாங்களோ அவங்களுக்கு நடந்துச்சு. அப்ப யாரு வெட்டப்படணும்? யாருக்கு நடந்துச்சோ அவங்க தானே வெட்டப்படணும். ஆனா எதை வெட்டுறாங்க? ஆமா, கெடாவை தான் வெட்டுறாங்க. அப்ப அவங்க வேண்டுதலுக்காக யாரு பலியாவுறா? கோழியோ ஆடோ பலியாகுது. அதுக்கு பதிலா நீ ஆடையோ இதையோ வெட்ட வேணாம், நானே நான் பலியா கொடுக்குறேன்னு சொல்லி இயேசு தான் வாழ்க்கையே என்ன செஞ்சாரு? பலியா கொடுத்தாரு. அதனாலதான் இயேசு எங்க இருக்காரு? சிலுவையில இருக்காரு. எங்க இருக்காரு? சரியா? அப்ப உலகத்துல மனுஷனுக்காக உயிரை கொடுத்த ஒரே தெய்வம் யாரு? சரி, நான் ஒரு வசனம் சொல்றேன், சொல்றியா? கர்த்தருக்கு பயப்படுதலே புரியலடா, நான் சொல்லி கொடுக்குறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தே. தெரியுதுன்னா முதல்ல சொல்லணும். அவனுக்கு தான் புரிய மாட்டேங்குதுல. ஆரம்பம் என்னது? ஓகே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தே. உட்காந்துக்கோ. நீதிமொழிகள் 1:7. ஒன்னே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனாலதான் சேர்த்து சொல்லுங்க. கர்த்தருக்கு எதுக்கு இப்ப மைக்கில் கத்துன? அப்படிலாம் கத்தக்கூடாது. உனக்கு வலிக்காது, அவங்களுக்குலாம் வலிக்கும்ல. ஏன்னா நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. நீ இப்போ டாடா சொல்லிடு. டாடா சொல்லுவா? ஆமா, டாடா சொல்லியா? சரி, உங்களுக்கான ஜெபம் வரேன். ஜெபம்டா. அதுக்கு முன்னாடி எங்க கூட ஒரு அண்ணன் வந்திருக்காங்க. இந்த அண்ணன் என்ன தெரியுமா? என் பேர் அவங்களுக்கு தெரியாது. தெரியாதா? சொல்லட்டா? மனோஜ் காஸ்டர். என் பேர் என்ன தெரியுமா? ஏன் நீ சொல்ல மாட்டியா? நீ சொன்னதான் நல்லா இருக்கும். டிங்கன். என்னது? டிங்கன். ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன
கண்ணை மூடணுமா? சரி ஓகே. டேய் எல்லாரும் கண்ணை மூட அப்புறம் யாரா ஜாப் பண்றது? நானே எட்வின் அண்ணன் ஜாப் பண்றேன். எட்வின் அண்ணனா? சரி எட்வின் அண்ணன் ஜாப் பண்றாங்க. யார் எட்வின் அண்ணன்? நான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கல. அண்ணே வாங்கனே. ஓகே வாங்கனே. போங்க. கூறவங்கள வாங்கனே. வாங்கனே. சரி இல்ல கண்ணு மூடிக்கோ. முடிச்சீங்களா? அண்ணே நீங்க ஜாப் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் சாமுவேல் தெரியுமா? சாமுவேல் யாரு? சாமுவேல் வந்து ஒரு சின்ன பையனா இருந்தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்ப ஏசாமி பத்தி சொல்லி தராங்களா எல்லாரும்? அதே மாதிரி ஏசாமி பத்தி அவனுக்கு வந்து யார் சொல்லி கொடுத்தா? சர்ச்சில் இருக்கும்போது ஏலின்னு ஒரு தாத்தா சொல்லி கொடுத்தாங்க. ஏலி இல்ல கதை சொன்னாங்களா அத கேட்டிட்டு இருக்கேன். ஓ சரி அப்படி ஏலின்னு தாத்தா வந்து ஏலி அப்படி சொல்லி கொடுக்கும்போது என்ன செஞ்சா? அதை கேட்டு அதன்படி சர்ச்சில் சொல்றதை கேட்டு இருக்கும்போது ஏசாமி அவங்க கூட என்ன செஞ்சாங்க? பேச ஆரம்பிச்சாங்க. பேசி பைபிள் பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்து பேசி அதுபடி கேட்டு நடந்தப்போ அவன் என்ன ஆனா தெரியுமா? அந்த ஊருக்கு பெரிய பாஸ்டர் ஆயிட்டான், தீர்க்கதரிசி ஆயிட்டான். அது மாதிரி சாமுவேல். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு சர்ச்சில் சொல்லித்தர எல்லாரும் கேட்டு ஏசாமி பிள்ளையா நீங்க இருக்கும் போது உங்களை நல்லா படிக்க வச்சு உங்களுக்கு அப்பா அம்மாக்கு உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையா உங்களை ஏசாமி வச்சு உங்களை பெரிய ஆளா ஏசாமி மாத்துவாங்க. சரியா? யாரெல்லாம் சாமுவேல் ஆவன்னு நினைக்கிறேன்னு கேக்குறான். சரி ஜெபம் பண்ணலாமா? ஏசாமிட்ட கேட்கலாமா? சரி கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஏசாமி உமக்கு நன்றி, எங்களை நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க, நாங்க நல்லா படிக்க உதவி செய்யுங்க, எங்களுக்கு நல்ல பழக்கத்தை கத்துக்க உதவி செய்யுங்க, எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பாலாம் நல்லா இருக்கணும், எங்க வீட்டுல நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க, இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்ல வந்திருக்க நாங்க எல்லாரும் உங்க பிள்ளையா மாறணும், எங்களுக்குள்ள எந்த கெட்ட பழக்கமும் வரக்கூடாது. இப்ப நாங்க ஏசாமி உங்ககிட்ட கேக்குறோம், எங்களை உங்க பிள்ளையா எப்பவும் வச்சுக்கோங்க. நாங்க இங்க சர்ச்சில் கத்துக்கிற எல்லா வார்த்தையும் எல்லா வசனத்தையும் கத்துக்கிட்டு அதன்படி நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தூங்கியா? இல்ல நான் ஆமீன் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. ஓகே அடுத்த வருஷம் பார்க்கலாம். சரியா?